கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையை சென்னையிலே நடத்த வேண்டும் என தவிக தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்து கடிதம் எழுதியிருக்கிறார். சிபிஐ மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியான விசாரணை அதிகாரிக்கு தவிக தலைவர் விஜய் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஏற்கனவே 2-3 முறை டெல்லிக்கு சென்று சிபிஐ விசாரணையில் ஆஜராகிய நிலையில் தற்போது மேலும் விசாரணை தொடர்ந்தால் அதனை சென்னையிலேயே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கடிதம் வாயிலாக முன்வைத்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், என்ன காரணத்திற்காக சென்னையிலே நடத்த கோரிக்கை விடுத்திருக்கிறார் விஜய்? கூடுதல் விவரம். பல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இதுவரை 3 முறை இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக டெல்லிக்கு நேரில் சென்று விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். இந்த நிலையில் தான் கடந்த 12ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி அவருக்கு சிபிஐ தரப்பிலிருந்து சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருந்த நிலையில தேர்தல் காலம் என்பதால வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பணிகள் இருப்பதனால 15 நாட்கள் பின்னர் ஒத்திவைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட 15ஆம் தேதியே வர வேண்டும் என்று உத்தரவு சம்மன் அனுப்பிய நிலையில நேற்று அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது சிபிஐ மற்றும் அந்த சிபிஐ விசாரிக்கக்கூடிய அந்த குழுக்கு தலைமை அந்த விசாரணை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஆகிய இருவருக்குமே விஜய் இந்த கடிதத்தை அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்துல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில வேட்பாளர் நேர்காணல், அதே போன்று சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால சென்னையில விசாரணையை இனிமேல் நடத்த வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பதாகவும் அதன் காரணமாகவே ஏற்கனவே 2 முறை நேரில் ஆஜராகி இருப்பதாகவும் தற்போது 3வது முறையும் நேரில் ஆஜராகி கரூர் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அவர் வழங்கி வரக்கூடிய நிலையில் தேர்தல் காலம் என்பதால இந்த விசாரணையை இனிமேல் இருக்கும் பட்சத்தில் சென்னையில் நடத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தவிக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருப்பதாக கட்சியின் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.